Hi guys, welcome back to our channel Learn with San, your daily dose of knowledge. In today's session, we are going to see an interesting title that is gamification and game-based marketing. கேமை வச்சு எப்படிலாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரொமோட்டர்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் கேமிஃபிகேஷன் என்னன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ பாயிண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ் த யூசர்ஸ் டு என்கேஜ் வித் த கண்டென்ட் கூட நம்ம பீப்புள் என்கேஜ் பண்ண வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கேமிஃபிகேஷன். எஸ்பெஷலி அவங்க செய்யக்கூடிய டாஸ்க்கை ரொம்ப இன்ட்ராக்டிவா கொண்டு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்றது. கேமிஃபிகேஷனும் கேம் பேஸ்ட் மார்க்கெட்டிங் இது ரெண்டுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேம்ஸ் விளையாட வச்சு கஸ்டமர்ஸோடைய இன்ட்ராக்டிவ்னஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கி அவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றாங்க. இதுல என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேம் பிளே பண்ண வைப்பாங்க, அவங்களுக்குள்ள காம்படிஷனை கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற ரிவார்ட்ஸை கொடுப்பாங்க. அண்ட் இது ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸா இருக்கிறதுனால ஈஸியா நம்ம கஸ்டமர்ஸை நம்ம ரிட்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது நியூ கன்சியூமருடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது. நம்ம டார்கெட்டட் ஆடியன்ஸை ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் கேமிஃபிகேஷன். அண்ட் இதோட கீ எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதுக்கான ஸ்பெசிபிக்கான கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த லெவல நம்ம ரீச் பண்ணணும், இந்த லெவல ரீச் பண்ணா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. செகண்ட், நம்ம இந்த கேம் விளையாடுறதுனால நமக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் நமக்கு அது ப்ரமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நிறைய சேலஞ்சஸ், டாஸ்க் வைப்பாங்க, அதுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுப்பாங்க. லைக் ப்ரோக்ரஷன் மாதிரி நம்மளுடைய ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்படி இந்த லெவல்ல வந்திருக்கீங்க, அடுத்தடுத்த லெவல் போயிருக்கீங்கன்னு நம்மளே ட்ராக் பண்ணி அது ஒரு ஃபீட்பேக்கா நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் இதனால நமக்கு என்ன, ரெண்டு யூசர்ஸ்குள்ள இருக்க காம்படிஷனை உருவாக்குவாங்க, அவங்களே கொலாபரேட் பண்ணுவாங்க. அண்ட் பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன் என்ன, ஒரு டெய்லர் நீட்னு சொல்லுவாங்க. டெய்லர் நீட் மீன்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா அவங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கற கேம்ஸ் தான் இந்த கேமிஃபிகேஷன்ல இருக்கும். அண்ட் நெரேட்டிவ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங், ஒரு கேமை வச்சு அதுல ஸ்டோரி டெல்லிங் மாதிரி கொண்டு போறது. லைக் இப்ப டெம்பிள் ரன் நம்ம கேம் விளையாடுறோம், அந்த கேம்ல என்னன்னா நம்மள ஒரு பெரிய மான்ஸ்டர் நம்மள துரத்திட்டு வர மாதிரி நம்ம போய் ரன் பண்ணிட்டு நம்ம ரிவார்ட்ஸ் எல்லாம் கெயின் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இது என்னன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி பேக் சைட்ல நடந்துட்டே இருக்கும், ரன்னிங், நம்ம புது புது இடத்துக்கு போவோம். லைக் நம்மள ரொம்ப என்கேஜ் பண்ண வைக்குது, நெரேட்டிவா கொண்டு போகிறது தான் கேமிஃபிகேஷன். இது ஒரு ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம நிறைய கேம்ஸ் இதுக்கு ரிலேட்டபிளா வந்துருச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கோங்க, பப்ஜி எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு அவங்க பிளே பண்ற மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவ்னஸ் கிரியேட் பண்ணுது, ஒரு ரியல் வேர்ல்டு இம்பாக்ட கேமிஃபிகேஷன் கிரியேட் பண்ணுது. ஃபைனலி மெஷர்மெண்ட் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இது என்னன்னா, கஸ்டமரோட இன்சைட்ஸை வாங்கிடுறாங்க. இப்போ கஸ்டமர் அதுல எங்கேஜ் ஆகி போறப்ப, நம்ம ஒரு ஆன்லைன் கேம் விளையாட போறோம்னா நம்ம யூசர் நேம், நம்மளோட பாஸ்வேர்டு அண்ட் அதுக்கான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நம்ம உள்ள போறப்போ அதுல இருந்து அவங்க அனாலிட்டிக்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க பிசினஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், இதுல சேலஞ்சஸ் அண்ட் டாஸ்க் மாதிரி வைப்பாங்க, கோல்ஸ் செட் பண்ணிடுவாங்க. இந்த கோலை நீங்க இந்த வீக்குள்ள ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா தருவோன்ற மாதிரி ஒரு லீடர் போர்டு வைப்பாங்க, ஒரு டார்கெட் வைப்பாங்க. சோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் நம்ம என்ன பண்றோம், அதுல ரொம்ப என்கேஜ் ஆயிடுவோம். அதுதான் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி. சேஞ்சிங் அவதார்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல நம்ம அவதார் வைக்கிறோம். அவதார்ன்றது ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர். நம்மள எப்படி இருக்கோன்றத கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல வைப்போம், நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கு. இதெல்லாம் எதுக்காகனா ஒரு பிளேஸ் சொல்ற மாதிரி, இந்த யூசர் இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி நம்மளே இன்ட்ராக்ட் பண்ண வச்சு நம்ம அவதாரை கிரியேட் பண்ண வைப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட், லீடர் போர்ட் ஸ்லைட் டெம்ப்ளேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ கேண்டி கிரஷ் கேம் விளையாடிட்டு இருக்கோம். அந்த கேண்டி கிரஷ் கேம்ல நம்ம ஒரு லெவல் முடிக்கிறப்பயும் நம்மளோட லீடர் போர்ட்ல நம்ம முதல்ல போயிட்டு இருப்போம். நம்ம காம்படிட்டர்ஸ் மத்தியில நான் செகண்ட் லெவல்ல இருக்கேன், அடுத்து ஒரு 4 கேம்ல கரெக்டா வின் பண்ணிட்டே போனோம்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். சோ இந்த லீடர் போர்ட் மூலமா என்ன என்கேஜ் பண்ண வைக்கிறாங்க, என்னோட காம்படிட்டர் கிட்ட என்ன காம்பீட் பண்ண வச்சு நான் டே டு டே இந்த கேமை விளையாட வைக்கிறாங்க. சோ திஸ் இஸ் லீடர் போர்ட். அண்ட் நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த கேமிஃபிகேஷன். மார்க்கெட்டிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்க. லாயல்ட்டி மீன்ஸ் கஸ்டமர் எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டே வாங்குறாங்கன்றத ரிட்டென்ஷன் பண்ண வைக்கிற ஒரு ப்ரோக்ராம். இன்டராக்டிவ் குவிசஸ், நமக்கு இப்ப டே டு டே லேர்னிங் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னும் இன்டராக்டிவா கொண்டு போனேன், உங்களை போர் அடிக்க கூடாதுன்ற ஒரு கண்டென்ட்டுக்காக நான் இப்ப உங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறேன். அந்த குவிஸ் ப்ரோக்ராம்ன்றது ஒரு கேமிஃபிகேஷன் தான். அது மூலமா நீங்க ஏதோ சம்திங் நியூவா லேர்ன் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அப்படி நம்மள இன்டராக்ட் பண்ண வைக்கிறது இந்த குவிஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட், கான்டெஸ்ட் அண்ட் சேலஞ்சஸ் நிறைய வைக்கலாம். வர்ச்சுவல் பேட்ஜஸ் மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்கு, இவங்க எப்படி எந்த லெவல கிராஸ் ஆகி வராங்கன்ற ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்காது. ஃபைனலி லேர்னிங் கோர்சஸ். இங்க நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். இது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். அந்த எக்ஸாம் சரி போர் அடிக்குதுன்னு நான் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம்ல அதுல இன்வால்வ் ஆகி அதுல செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த குவிஸ் ப்ரோக்ராமோட மார்க்ஸ் தான் இது. 50 கொஸ்டின்ஸ்க்கு நான் 45 கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கேன். அது எனக்கு எவ்வளவு இன்கரெக்ட்னு காமிச்சிருக்கு, நான் எவ்வளவு டைம் எடுத்திருக்கேன்னு காமிச்சிருக்கு. சோ என்னோட லீடர் போர்ட் பொசிஷன்ல
அது என்னோட கிரேட காமிச்சிருக்கு, தட் இஸ் A+ன்னு. சோ எனக்கு ஒரு பை சார்ட் போட்டு காமிச்சிருக்கு. இது என்னன்னா என்ன ரொம்ப என்கேஜ் பண்ண வைக்குது. அடுத்த குவிஸ் லெவல்ல நம்ம அட்டைன் பண்ணணும், அடுத்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், அப்படி ஒரு லீடர் போர்ட்ல நம்ம முன்னாடி போகணும்ட்டு நம்மள என்கேஜ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இது மாதிரி முடிச்சுட்டே இருக்கப்ப நம்மள என்ன பண்ணுவாங்க, அடுத்து நம்மள சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி பிரீமியம் பே பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் அன்லாக் ஆகும்ட்டு நம்மள என்கேஜ் பண்ண வச்சு அதுல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். டாப் லெவல்ல டாப் பிராண்டா இருக்கிற இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கியிருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் ரிவார்ட் ப்ரோக்ராம். ஸ்டார்பக்ஸ் ரிவார்ட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் கேமிஃபிகேஷன்ல. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டார்பக்ல ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு தடவை அந்த ஸ்டார்பக்ஸ்ல போய் அந்த காஃபி வாங்குறப்பையும் அவங்களுக்கு ஒரு போனஸ் ஸ்டார் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ 3 டேஸ்க்கு ஒரு ரோல் இருக்க மாதிரி ஒரு ஸ்டார்ஸ், அப்புறம் 5 டேஸ் போறவங்களுக்கு ஒரு போனஸ், இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டார்ஸ் இவங்க ரிட்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது காம்போ ஆஃபரோ இல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வகையான கேமிஃபிகேஷன் மெத்தட். அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இதெல்லாமே என்னன்னா டாப் மோஸ்ட் பிராண்ட் யூஸ் பண்ண கேமிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். And next we move on to the game based marketing. Game based marketing அது full and full gamification கேம் உள்ளேயே நுழைஞ்சாச்சு. கேம் ரிலேட் பண்ற மார்க்கெட்டிங் தான் கேம் பேஸ்ட் மார்க்கெட்டிங். ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான கேம் வச்சு அதுல அவங்க மார்க்கெட்டிங் ப்ரமோஷனை பண்றது. இது எப்படின்னா, இப்போ கேமிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது, மெக்கானிசம்ஸ். அந்த மெக்கானிசம்ஸ்ல எதுன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூசர்ஸ்குள்ள காம்படிஷனை கிரியேட் பண்றது, அவங்களுக்கான ரிவார்ட்ஸை கொடுக்கறது, சேலஞ்சஸ் கொடுத்து அவங்களை இன்ட்ராக்ட் பண்ண வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏஆர் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. வாட் is AR? Augmented reality. As you all know, virtual reality, VR, AR இதெல்லாம் கேட்டிருப்போம். இது மாதிரி நம்ம பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு ரியாலிட்டி வேர்ல்டு நமக்குள்ள கொண்டு போவாங்க. அண்ட் இது நமக்கு கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குது. அதுக்காக தான் இந்த கேம் பேஸ்ட் மார்க்கெட்டிங்கை கொண்டு வந்து. நெக்ஸ்ட், இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னது? கேம் பிளே பண்றத நம்மள என்கேஜ் பண்ண வைக்கிறாங்க. ஆஸ் ஐ செட், நரேட்டிவான ஸ்டோரி டெல்லிங் மூலமா நம்ம கேமை உள்ள கொண்டு வராங்க, ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, காம்படிஷனை உருவாக்குறாங்க, அந்த பிராண்ட் கூடவே நம்மள இன்டகிரேட் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி எக்ஸாம்பிள்ஸ். மொபைல் ஆப்ல நம்ம சொல்ல போனா நம்ம டே டு டே நம்ம டெய்லி ஒரு மொபைல் ஆப்ல கேம் பேஸ்ட் மார்க்கெட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. இன்ஸ்டோர் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கிரியேட் பண்றாங்க. ஆன்லைன் மினி கேம்ஸ், ஆஸ் ஐ செட், ஏஆர், விஆர், இந்த மாதிரி கேம்ஸ் நமக்கு என்ன பண்ணுதுன்னா யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்குது. இப்ப நீங்க ஒரு தீம் பார்க் போறீங்க, அங்க நம்ம விஆர் கேம்ஸ் பார்த்து நம்ம இன்ட்ராக்டிவா விளையாடுவோம். லைக் அது என்னன்னா எனக்கு ஒரு புது வேர்ல்டு காட்டுது, ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. நான் ஜஸ்ட் அந்த கிளாஸ் மூலமா ஒரு புது வேர்ல்டையே பார்க்கலாம் இல்லையா, எக்ஸ்ப்ளோர் பண்றோம். சோ இதெல்லாமே என்னன்னா ஒரு கேம் பேஸ்ட் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் இந்த கேம் பேஸ்ட் மார்க்கெட்டிங்க டாப் மோஸ்ட் கார்பரேட் கம்பெனிஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் மெக்டொனால்ட்ஸ், கொக்கோ கோலா, ஓல்ட் ஸ்பைஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒரு சில ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுதான் நான் இங்க எக்ஸாம்பிளா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட், ஹவு டு கன்சியூமர் என்கேஜ் இன் கேமிஃபிகேஷன்? எப்படி என்கேஜ் ஆகுறாங்க, எதனால என்கேஜ் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 50% அவங்களுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட் அண்ட் ரிவார்டால அந்த கேமிஃபிகேஷனுக்குள்ள நுழையிறாங்க. 22% அந்த கம்யூனிட்டிஸ், அவங்கள சுத்தி இருக்க கம்யூனிட்டிஸ் எப்படி வேலை பாக்குறாங்க, லைக் என்னுடைய காம்படிட்டர் எப்படி அதுல ஜாயின் ஆகுறாங்கன்னு பார்த்து நான் அதுல ஜாயின் ஆகலாம். 22% அவங்க பிராண்ட் கூடவே அவங்களை கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆஸ் இங்க 4th ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இப்போ நவடேஸ் கிட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேமுக்குள்ள அடிக்டடா இருக்கோமோ அதை ஸ்ட்ராட்டஜிஸா யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டர்ஸ் அவங்கள ப்ரமோட் பண்ணி. அண்ட் இதனால இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமரோட என்கேஜ்மெண்ட்டை நம்ம ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்ட பத்தி அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், யூடியூப்லயே வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப நடுவில் நமக்கு ஒரு ஆட் வரும். அது ஒன்ஸ் வந்தா ஓகே, அது அகைன் அண்ட் அகைன் வரப்போ நமக்கு அந்த பிராண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் குள்ள போயிடுது. ஸோ திஸ் இஸ் பிராண்ட் ரீகால். அகைன் அண்ட் அகைன் தே ஆர் ரீகாலிங் தட் பர்டிகுலர் பிராண்ட் நேம் இன் மை மைண்ட். அதுதான் அவங்கள கொண்டு போறது. நெக்ஸ்ட், எமோஷனலான ஒரு கனெக்ஷன்ஸ். நம்ம ஒரு சில டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸே பார்த்திருப்போம், அது என்னமோ தெரியாது நம்ம கூட எமோஷனலா கனெக்ட் ஆயிடும். அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கும், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மார்க்கெட்டிங்ல வச்சிருப்பாங்க. அண்ட் 4th பாயிண்ட், இன்டராக்டிவான லேர்னிங். ஈஸியா அது மூலமா கத்துக்க முடியுது. அடுத்தது வைராலிட்டி. நம்ம வைரல் பண்ணிடுறோம் சீக்கிரமா, அதை ஈஸியா ஷேர் பண்ணிப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆஸ் வி ஆர் சோஷியல் மீடியா யூசர்ஸ், அதை ஈஸியா ஷேர் பண்ணிடுவோம் நம்ம. அண்ட் 6th பாயிண்ட், கஸ்டமர் லாயல்ட்டி அண்ட் ரிட்டென்ஷன். அகைன் அண்ட் அகைன் நம்ம கிட்டே அந்த ப்ராடக்ட் வாங்க வைக்கிறதுக்கு நம்ம கேமிஃபிகேஷனை யூஸ் பண்ணிடுவோம். அண்ட் as I told, நம்ம அவங்களோட டேட்டாஸ், யார் யார் ஒருத்தவங்க எங்கேஜ் ஆகி உள்ள வராங்களோ அவங்களோட டேட்டாஸை கலெக்ஷன் பண்ணிடுவோம். நமக்கு பேப்பர் கிளிக்னு ஒண்ணு தெரியும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியா தெரிஞ்ச ஒரு வேர்டு, பேப்பர் கிளிக். அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ சடனா நம்மளுக்கு தெரியாம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டச் பண்ணிடுவோம், அது வேற ஒரு வெப்சைட்க்கு கொண்டு போயிடும். இப்படி வேற ஒரு வெப்சைட் போறோம் இல்லையா, அது பேப்பர் கிளிக். பேப்பர் கிளிக்னா நம்ம ஒன்ஸ் அந்த கிளிக் பண்ணிட்டா போதும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டவங்களுக்கு அது ஒரு பேமெண்டா போயிடும், அவங்களுக்கு ஒரு கமிஷனா போகும். இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்னு வேரியஸ் டைட்டில் சொல்லுவாங்க. அதை பத்தி நாங்க நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன்.
நெக்ஸ்ட் இதுல பர்சனலைஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் 2 பிராண்ட் சேர்ந்து கூட ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அண்ட் டிஃபரன்சியேஷன்ஸ் உருவாக்காங்க. கஸ்டமர்ஸ்குள்ள ஒரு இன்னோவேட்டிவ்னஸ் கொண்டு வராங்க. இதனால நம்ம பிராண்டுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் கிடைக்குது. இது யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டா இருக்கு இந்த கேமிஃபிகேஷன். அண்ட் இதனால நமக்கு டைரக்டான சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப நான் சொன்ன பேப்பர் கிளிக், ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம இன்னொரு வெப்சைட்க்கு போறப்ப அவங்களுக்கு கரெக்டான ஒரு சேல்ஸ், டைரக்ட் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கிரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் மல்டி சேனல்ல நம்ம ஈஸியா இன்டெகிரேட் ஆயிக்கலாம். இதுக்கு ஒரு லாங் டேர்மான வேல்யூ. அண்ட் கேமிஃபைட் மார்க்கெட்டிங் ஏன் இந்தியாவில் ரொம்ப ரிலவெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட டிவைஸை வித்தின் 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம். இப்ப நம்ம ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம் கையில, நம்ம எழுந்ததுமே நம்ம ஸ்மார்ட் போனை தான் பாக்குறோம். அந்த வித்தின் 5 மினிட்ஸ்ல நம்ம அகைன் அண்ட் அகைன் அதை க்ளோஸ் பண்ணி நம்ம அதுல எங்கேஜ்டா இருக்கிறதுனால இந்த கேமிஃபிகேஷன் நம்ம ஈஸியா கஸ்டமர்ஸ்குள்ள கொண்டு போகலாம். அண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ஸ் வச்சிருக்கோம், சோஷியல் நெட்வொர்க்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஈஸியா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வைரல் பண்ணணும்னா நம்ம சோஷியல் மீடியால நம்ம பாஸ். And more than a third of respondents who does not subscribe to the 4G. நம்ம அடுத்தடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜிஸ் மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கப்போ ஸோ கேமிஃபிகேஷனை நம்ம டெக்னாலஜி பேஸ்ல கொண்டு போயிட்டு. அண்ட் இந்த கேமிஃபிகேஷன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏன் தேவைப்படுது பாத்தீங்கன்னா இதுல மெயினான எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆஸ் ஐ டோல்ட், பாயிண்ட்ஸ், பேட்ஜஸ், அப்டிகல்ஸ், லெவல்ஸ், காம்படிஷன், மைல்ஸ்டோன், அவதார்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்றாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கீவேர்ட்ஸுமே இந்த தேர்ட் பிக்சர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆன்லைன்ல பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, சோஷியல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க, ஃபன்னு கொண்டு வராங்க, ஆட்ஸ் இருக்கு, பிராண்டிங் இருக்கு, பிரெயின் ஸ்டார்மிங்கான ஒரு விஷயம் இது. அண்ட் பிக் டேட்டா, இது மூலமா டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க, செக்மெண்டேஷன் பண்ணி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க. எல்லா கீவேர்ட்ஸ் இதுல மென்ஷன். அண்ட் கன்சியூமர் மோட்டிவேஷன் ஃபார் பிளேயிங் ஆன்லைன் கேம்ஸ். நம்ம ஆன்லைன் கேம்ஸ்க்கு பிளே பண்றதுக்கு நமக்கு என்னென்ன மோட்டிவேஷன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபன்னா இருக்கு. ஒரு கேம்குள்ள நம்ம மூழ்கிட்டோம்னா அடுத்தது வெளில வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அதுல என்டர்டைன்டா ஃபீல் பண்றோம். அது ஒரு ஃபன் பேஸ்ட் ஆக்டிவிட்டியா நமக்கு ஃபீல் ஆகுது. சோஷியல் இன்ட்ராக்ஷன், இப்போ நான் ஒரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிறேன். இப்போ நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்கன்னா, இல்ல பப்ஜி விளையாடுறீங்க, இல்ல லூடோ விளையாடுறீங்க அப்படின்றப்போ நம்ம வேற ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு நம்ம அவங்க கூட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே விளையாடுவோம். தட் இஸ் சோஷியல் இன்டராக்ஷன். அடுத்தது நமக்குள்ளே காம்படிட்டரா இருக்கும். இப்ப அவங்க நிறைய கேம் லெவல்ல தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ரிவார்ட் கிடைச்சிரும் அப்படின்ட்டு நம்ம அகைன் அண்ட் அகைன் அந்த கேம்குள்ள எங்கேஜ் ஆகும். தட் இஸ் காம்படிஷன். அச்சீவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன், அந்த லீடர் போர்ட் படி நம்ம லீடர் போர்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும் இல்ல செகண்ட் வரணும் அந்த லெவலை நோக்கி ஓடிட்டு இருக்கப்போ அந்த அச்சீவ்மெண்ட் கூட நம்ம இந்த கேம்ஸை விளையாட வைக்குது. அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், புதுசா டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் இட் செட், டெம்பிள் ரன்லே ஒரு எபிசோட் இருக்கு. லைக் நம்ம கிளைம் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு எபிசோட் மாதிரி வரும். அடுத்த லெவலுக்கு போயிட்டோம்னா ஸ்னோ வேர்ல்டு மாதிரி வரும். இந்த மாதிரி நமக்கு வேரியஸ் கேம்ஸ்ல அடுத்தடுத்த லெவல்ஸ்ல புதுசா ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி நமக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஸ்கவர் பண்ண வைப்பாங்க. இதெல்லாமே நம்மள கன்சியூமர்ஸை மோட்டிவேட் எஸ்கேபிசம் அண்ட் ரோல் பிளேயிங். நவடேஸ் பீப்புள் ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸை பாக்குறாங்க, அதுல எங்கேஜ் ஆகுறாங்க. சோ நிறைய டைம் கேம்ல இன்வால்வ் ஆயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ரியல் வேர்ல்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த கேமுக்குள்ள நுழைஞ்சு ரோல் பிளேயிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா நம்ம ப்ரொமோட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், கேமிங் ஸ்கில்ஸ் வளருது. கஸ்டமைசேஷன், கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த லெவல்ல கொண்டு போறது. அண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்றாங்க. இதுக்கு நிறைய ரிவார்ட் சிஸ்டம் அண்ட் இன்சென்டிவ்ஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ரோக்ராமா இருக்கு. ஈஸியா ஒரு கேம் விளையாடிக்கிட்டே ஏர்ன் பண்ணலாம். லூடோ, ரம்மி சர்க்கிள்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு கேமா இருக்கும். சைட் பை சைடு அதுல ஏர்னிங்கும் வரும் அப்படின்னுவாங்க. சோ ஸ்டோரி டெல்லிங் அண்ட் நரேட்டிவ் மெத்தட் இதுல இருக்கு. அண்ட் டீம் ஒர்க்கா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த கேம்ஸ்ல கொண்டு போறோம். So these are the titles which is covered under the game based marketing. Okay, do watch our YouTube channel. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம புதுசா இன்டராக்டிவான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துவோம். So keep watching our videos, subscribe our channel and see you all in the next video. Tata, bye bye.